என்னம்மா? மிதுர்ஷனா, உங்களுக்கு கவரேஜ் இல்லம்மா. மனையடி என் நூலுக்கு அமைவாக புது வீடு கட்டப்படும். மிதுர்ஷனா கவரேஜ் இல்ல. மிதுர்ஷனாவுக்கு கவரேஜ் இல்ல. இன்னொரு ஆள் வாசிங்க. வேறொரு ஆள் வாசிங்க. என் நூலுக்கு அமைவாக புதுமனை கட்டப்படும் டீச்சர். என் நூலுக்கு அமைவாக புதுமனை கட்டப்படும். என் நூல் பிள்ளையர் மனையடி சாஸ்திரம் டீச்சர். மனையடி சாஸ்திரம். மனையடி சாஸ்திரம். இரண்டாவது வினா, புதுமனை புகுதல் என்ற வேறு பெயரால் எப்படி அழைப்பர் டீச்சர்? புதுமனை புகுதல் வேறு எப்பெயரால் அழைக்கப்படும்? கிரக பிரவேசம். கிரக பிரவேசம். அடுத்தது, புதுமனை புகுதல் என்றால் என்ன டீச்சர்? புதுமனை புகுதல் வீட்டின் கட்டுமான பணிகள் பூர்த்தியானதும் சுப நேரத்தில் சுப முகூர்த்தத்தில் குடிபுகும் மங்கள நிகழ்வு புதுமனை புகுதல் அல்லது கிரகப்பிரவேசம் எனப்படும். அடுத்து, புது வீடு ஒன்றை கட்டும் போது இடம்பெறும் 2 நிகழ்வுகள் குறிப்பிடுக டீச்சர். 2 நிகழ்வுகளா? இடம்பெறும் நிகழ்வுகள்னு சொல்ற நேரம் நிலத்தை தெரிவு செய்யறது, அத்திவாரமிடுறது, அடுத்து நிலை வைக்கிறது, வலை வைக்கிறது, விளங்கல, பூமி பூஜை செய்யறது, பூமி பூஜை செய்யறது, காவல் செய்யறது, அப்படி எல்லாம் வரும். சரியா? அடுத்தது, அத்திவாரக்கல் எத்திசையில் வைக்கப்படும் டீச்சர். அத்திவாரக்கல் எத்திசையில் வைக்கப்படும். இது ஈசான மூலை. அடுத்த வினா, அத்திவாரக்கல் அமைப்பதற்கு பயன்படும் மண் வகைகள் எது டீச்சர்? வீதிமண், மலைமண், ஆற்றுமண், புற்றுமண், யானை தந்த மண், காளை கொம்பு மண், குளத்து மண். அடுத்த வினா, சரிதான் சரி போட்டுக்கொள்ளுங்க. இடம்பெறும் பொருட்களை தருக. வினாக்களுக்கு விட எழுதி சரியா இருந்தா விட போட்டுக்கொள்ளுங்க, சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்து, அத்திவார பெட்டிக்குள் விடப்படும் பொருட்கள் நவதானியம், நவரத்தினம், சிறுதானியங்கள், அட்சரம் எழுதப்பட்ட செப்புத்தகடு, வெள்ளி, தங்கத்தட்டுகள், நாணயங்கள், இதெல்லாம் விடப்படும். அடுத்து, புது வீடு குடிபுகும் போது கோமாதாவை அழைத்து வருவதன் நோக்கம் யாது டீச்சர்? அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நாங்க அந்த கோமாதாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டோம். அஷ்டலட்சுமிகளுடைய ஐஸ்வர்யங்களும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்த பிள்ளை, கிரகப்பிரவேசம் அன்று இடம்பெறும் நிகழ்வுகளை குறிப்பிடுக டீச்சர். கிரகப்பிரவேசம் அன்று நடைபெறும் நிகழ்வுகள் சுப நிகழ்த்தத்துல தான் அந்த கிரியை ஆரம்பிக்கப்படும். முதல் நாள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பசுவை வீட்டுல வைக்கிறது, மற்றது வீட்டுல உள்ளவங்களை குளிப்பாட்டுறது, கிரியைகள் செய்யறது, அதுகள் நடைபெறும். அடுத்து கிரக சாந்தி இடம்பெறும். சரியா? அடுத்து வாஸ்து சாந்தி பூஜை இடம்பெறும். அடுத்து லக்குமி விநாயகர் நவக்கிரகங்களுக்கு கும்ப பூசைகள் இடம்பெறும். சங்குகள் பதித்து காவல் செய்யப்படும். அடுத்து மங்கள பொருட்கள் வீட்டில் கொண்டு செல்வாங்க, பசுவை வீட்டுக்குள்ள கொண்டு செல்வாங்க, சுவாமி படங்களுக்கு பூஜைகள் நிகழும், பால் பொங்குவாங்க. அடுத்து வீடு கட்டுவதற்கு செய்த அனைவர் கட்டுமான பணிகளை மேற்கொண்டவங்களுக்கு பரிசுகள் வழங்குறது. அடுத்து பெரியோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது.
அடுத்து பாருங்க, விருந்துடன் கூடி உண்ணுதல், இதெல்லாம் இடம்பெறும். வீடியோ ஆஃப் பண்ணுங்க, வீடியோ ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணுங்க, எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. அடுத்த வினா, பிரவேசம் அன்று வீட்டினுள் கொண்டு செல்லப்படும் மங்கள பொருட்களவை டீச்சர். மங்கள பொருட்கள்: சுவாமி படம், நிறைகுடம், விளக்கு, நிறைநாளி, தாம்பூலத்தட்டு, தேங்காய், உப்பு, மஞ்சள், கற்கண்டு, இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து செல்லுவாங்க. இதத்தான் நாங்க மங்கள பொருட்கள்னு சொல்லுவோம். அடுத்த பிள்ளையர், சரி. அடுத்து பாருங்க பிள்ளை, இன்னைக்கு நாங்க ஆறாவது பாடம் விரதங்களும் பண்டிகைகளும். வீடியோ ஆஃப் பண்ணுங்க பிள்ளையர், பிள்ளையர் வீடியோ ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்க. டீச்சர் வாசிக்கலாமா டீச்சர்? இருங்க இருங்க, நான் வரேன். ரிஷிகேஷனா? மைக் ஆஃப், இது வீடியோ ஆஃப் பண்ணுங்களே. ரிஷிகேஷன், வீடியோ ஆஃப் பண்ணுங்க பிள்ளையர். அடுத்து பாருங்கம்மா, இன்னை புது பாடம் விரதங்களும் பண்டிகைகளும். சரியா? இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய பிள்ளையர் வீடியோ ஆஃப் பண்ணுங்க, ஆன் பண்ண வேணாம். சரியா? எங்கட ஆன்மா இருக்கு தானே, நாங்க ஆன்மாக்கள் தானே, உயிர்கள் தானே. அப்ப எங்களுடைய நோக்கம் என்ன? பாபா ஆட்டிட வேணாம். எங்களுடைய நோக்கம் என்ன பிள்ளையர்? முக்தி அடைதல். முக்தி அடைதல், இறைவனை சென்றடைதல். ஏன்னா இறைவனை சென்றடைதல்னு சொல்லுவோம், அல்லது முக்தி அடைதல்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ப அப்படி நாங்க இறைவனை சென்று அடையணுமா இருந்தா, முக்தி அடையணுமா இருந்தா, நாங்க சில செயற்பாடுகளை செய்யறோம். ஏன்னா அதுல கடவுள் வழிபாடு எங்களுக்கு இன்றியமையாதது. இறைவனை அடைகிறதுல கடவுள் வழிபாடு இன்றியமையாதது. அப்ப நாங்க இந்த இறைவனை வழிபடுறதுக்குரிய வழிகள் எங்கள் சமயத்துல சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே? என்ன நீங்க செய்யணும், நாங்க எப்படி கடவுளை வணங்கணுங்கிற செயல்முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆன்ம ஈடேற்றத்துக்கான வழிகள்ல ஒண்ணு, நாங்க தினசரி இறைவனை வழிபடுறோம். தினசரி இறைவனை காலை மாலை இறைவனை வழிபடுறோம். அதை தவிர பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, விரதங்களை முறைப்படி அனுஷ்டிக்கிறது. எல்லா விரதங்களுக்கும் நியதிகள் இருக்கு. அந்த நியதிகளுக்கு அமைவாக நாங்க என்ன செய்யணும்? விரதங்களை அனுஷ்டிக்கிறோம். அடுத்து பண்டிகைகளை கொண்டாடுறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தீட்சை பெறுவோம் பிள்ளைகள். எங்கள் சமயத்துல தீட்சைகள் பெறுறது இருக்கு. அப்ப தீட்சை பெற்று அதன்படி ஒழுகிறது. அடுத்து சைவ நாட்பாதங்கள், சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிற சைவ நாட்பாதங்களை கடைபிடிப்போம். குருலிங்க சங்கம வழிபாடு, குருவை வழிபடுறது. சிவனடியார் கூட்டம் தான் சங்கமம்னு சொல்லுவோம். அந்த வழிபாடுகளை மேற்கொள்றது, லிங்க வழிபாடுகளை மேற்கொள்றது குருலிங்க சங்கம வழிபாடு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அதுகளை நாங்க பின்பற்றுறது.
அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சைவ சாதனங்கள் சிவசின்னங்கள்னு சொல்லுவோம். அதை நாங்க உரிய முறைப்படி அனுஷ்டிக்கிறது. இவ்வாறு எங்களுடைய இறைவனை அடையக்கூடிய வழிகள் எங்க சமயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகள்ல விரதம் ஒண்ணு. சரியா? இப்ப அன்னைக்கு என்ன விரதம் நடந்துச்சு? திங்கக்கிழமை ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி விரதம் அனுஷ்டிச்சிருப்பீங்க. யாருக்குரிய விரதம்? சிவனுக்குரிய விரதம். ஏன் அந்த விரதம் அனுஷ்டித்தம்? என்ன கதை அது? என்னம்மா? பிரம்மா விஷ்ணு அடிமுனி தேடிய கதை. ஏன்னா அதோடு தொடர்பு இல்லையா? அவங்களுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக இறைவன் பேரொளி புலம்பாக தோன்றி லிங்கத்துல காட்சி கொடுத்ததுதான் என்னது? சிவராத்திரி விரதம். அப்ப இது கடவுளுக்குரிய விரதங்கள்ல சிவனுக்குரிய விரதமாக நாங்க சொல்லுவோம். சரியா? மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசியில அனுஷ்டிக்கப்படுறதுதான் இந்த சிவராத்திரி. சரியா? அப்ப அந்த விரதத்தை நாங்க அனுஷ்டித்து முடிச்சோம்னா அப்ப அதுல பாருங்க, அதுல நாங்க விரதங்கள் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுல வாழ்வை மேம்படுத்தக்கூடிய அல்லது நாங்க இறைவனை அடையக்கூடிய வழிகள்ல விரதம் ஒண்ணு. விரதம்னா என்ன அப்படிங்கறக்குரிய வரைவிலக்கணம் பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த விரதம்ங்கிறக்குரிய வரைவிலக்கணம் நீங்க ஆண்டு 11 போயிட்டு எக்ஸாம் பேப்பர்ல ஆமா ஆண்டு 11ல போய் கேட்டாலும் இதே வரைவிலக்கணம் தான் உங்களுக்கு. அப்ப வரைவிலக்கணத்தை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அந்த வரைவிலக்கணத்தை சொன்னது ஆறுமுக நாவலர். வரைவிலக்கணம் பாருங்க. மனம் பொறி வழி போகாது. பொறினா என்ன பிள்ளைகள்? பொறினா என்னது? என்னது பொறி? மனம் பொறி வழி விலங்கல ஐம்பொறிகள் மெய்வாய் கண்மூக்கு செவி. இப்ப இந்த விரத காலங்களை இது எல்லாத்தையும் நாங்க ஒருமனப்படுத்துறோம், அடக்குறோம். என்ன? கண்டதையும் கேட்க மாட்டோம், பேச மாட்டோம், சாப்பிட மாட்டோம், எல்லாத்தையும் அடக்குறோம். ஐம்பொறிகள் அடக்குறோம். ஏன்னா அப்ப மனம் பொறி வழி பொறி நினைக்குதுங்கிறதுக்காக விரத காலங்கள்ல நாங்க அது என்ன நினைக்குதோ அந்த வழி போக கூடாது. மனம் பொறி வழி போகாது நிற்றற்பொருட்டு உணவை சுருக்கியேனும் விடுத்து. ஒண்ணு சுருக்குறோம், இல்லாட்டி உபவாசம் இருக்கிறோம். அப்ப உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம், இத திரிகரணம்னு சொல்லுவோம். அப்ப இந்த மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய் அன்போடு வழிபடுதல் விரதம். ஆறுமுக நாவலர் வரைவிலக்கணம் சொல்லி வச்சிருக்காரு. இத நீங்க பாடமாக்கி வச்சுக்கொடுங்க. அடுத்து பாருங்க, இந்த விரத நாட்கள்ல நாங்க சில செயற்பாடுகளை செய்யறோம். பொதுவாக விரத காலங்கள்ல மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் இருக்கு. பொதுவாக மேற்கொண்ட செயற்பாடுகள். அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாலையில எழும்புறது, விரத காலங்கள உடல் உள்ள தூய்மையை மேற்கொள்றது, கடவுள் வழிபாடுகளை மேற்கொள்றது, சைவ உணவுகளை உண்றது, அந்த விரதங்களுக்குரிய நியதிகளை கடைபிடிக்கிறது, நூல்கள் அந்த விரத காலங்களை பாராயணம் செய்யக்கூடிய நூல்களை பாராயணம் செய்யறது, அடுத்து தான தர்மம் செய்யறது. இதெல்லாம் பொதுவாக நாங்க விரத காலங்கள்ல மேற்கொள்கின்ற செயற்பாடுகள். சரியா? அப்ப இந்த விரதங்களை அனுஷ்டிக்கிறனால எங்கட ஆன்மீக மேம்பாடு ஏற்படுது, பக்தி கடவுள் நம்பிக்கை பக்தி பெருகுது. அடுத்து பஞ்சமா பாதகங்களை தவிர்க்கிறோம் நாங்க, மன அடக்கம் ஏற்படுகிறது, ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம், நோய்கள் நீங்குகிறது. இவ்வாறு பல நன்மைகள் இருக்கு விரதங்களை அனுஷ்டிக்கிறனால. சரியா? அடுத்து பாருங்க, நாங்க விரதங்களை வகைப்படுத்துவோம். பாருங்க. வார விரதம்னு சொல்ற நேரத்துல திங்கள் செவ்வாய் ஏன்னா வெள்ளிக்கிழமை இதெல்லாம் வார விரதங்களுக்கு வரும் பிள்ளைகள். 7 நாள் விரத காலங்கள் தான் எங்கடையில. ஆனா பொதுவா நாங்க திங்களும் செவ்வாய்
செவ்வாயும் வெள்ளியும் தான் நாங்க பொதுவாக அனுஷ்டிக்கிறது. ஆனா எல்லா நாளும் விரதம் தான். அந்த ஒவ்வொரு சோமவாரம், சுக்கிரவாரம் அப்படி நாங்க ஒவ்வொரு வாரங்களை சொல்லுவோம். சரியா? அப்ப வார விரதங்கள்ல செவ்வாயும் வெள்ளியும். சரியா? அடுத்து பாருங்க, சனிக்கிழமையும் நாங்க விரதம் இருக்கிறோம் தானே, சனி பகவானுக்கெல்லாம். என்ன அப்ப இல்ல, வாரத்துல 7 நாளும் விரதத்துக்குரிய நாட்கள் தான். அடுத்து பாருங்க, இதுல சோமவாரம்னு சொல்றது திங்கள் பிள்ளையர், செவ்வாய் வந்து மங்களவாரம், வெள்ளி சுக்கிரவாரம், சனிக்கிழமைக்கு சனி தான். சரியா? ஞாயிறு சூரியன் அதுக்குரியது. அப்படி நாங்க நாட்கள் இருக்கு, அத அனுஷ்டிக்கிறோம். அது வந்து எதுல வருது? வார விரதம் அல்லது நாள் விரதம்னு சொல்லுவோம். வார விரதம் அல்லது நாள் விரதம்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, திதின்னு சொன்னா பட்சம், திதி விரதம். திதி விரதத்துல பாருங்க, சதுர்த்தி, சங்கடகட சதுர்த்தி, ஏகாதசி, பிரதோஷம், அடுத்து பௌர்ணமி, அமாவாசை, இந்த விரதங்கள் எல்லாம் வரும். இது எல்லாம் இதுக்குள்ள வரும்னா திதி விரதத்துக்குள்ள வரும். சரியா? அடுத்து நட்சத்திர விரதம், தைப்பூசம், மாசிமகம், பங்குனி திங்கள், வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், பங்குனி உத்தரம், இப்படி நட்சத்திர விரதங்கள் இருக்கு. எல்லா மாசமும் நட்சத்திரங்கள் வரும். நட்சத்திர விரதங்கள் இது நாங்க அனுஷ்டிக்கிறது. அப்ப விரதங்களை வகைப்படுத்தி, சரியா, அதுக்கு உதாரணம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப பாருங்க, நாள் விரதம் இருக்கு, நாள் விரதம், மாத விரதம், சாரி வார விரதம், இப்படியும் சொல்லலாம். நாள் விரதம், வார விரதம். அடுத்து திதி விரதம், திதி அல்லது பட்சம்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து வந்து நட்சத்திர விரதம் அல்லது மாத விரதம்னு சொல்லுவோம். நட்சத்திர விரதம் அல்லது மாத விரதம். நட்சத்திரம்னு இப்ப தை மாசத்துல பங்குனி வந்துச்சுன்னா பங்குனி உத்தரம், சாரி பங்குனி மாசத்துல உத்தர நட்சத்திரம் வர்றது பங்குனி உத்தரம். மாசி மகம், மகம் நட்சத்திரம் மாசி மாதத்துல வர்றது மாசி மகம். சரியா? தைப்பூசம், அப்ப அது மாசமும் வருது நட்சத்திரமும் வருது. சரியா? அடுத்து பாருங்க, கடவுளுக்குரிய விரதங்கள்னு சொல்லுவோம், அல்லது வருட விரதம். அப்படி பாக்குற நேரத்துல மகா சிவராத்திரி, நவராத்திரி, வரலட்சுமி, கேதார கௌரி, கந்த சஷ்டி, சரியா, இதெல்லாம் வரும் இதுக்குள்ளன்னு சொன்னா வருட விரதம், கடவுளுக்குரிய விரதம்னு நாங்க பிரிப்போம். அப்ப விரதங்களை வகைப்படுத்துறதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? இது வரைக்கும் விளங்குச்சா? அப்ப இப்ப தலைப்பு போடுங்க. இப்ப தலைப்பு போடுங்க பாப்போம். விரதம்னு தலைப்பு போடுங்க. சரியா? முதலாவது வினா எழுதுங்க. ஆண்மை ஈடேற்றத்துக்கான அல்லது ஆன்மா வீடு பேறு அடைவதற்கான ஆன்மா ஈடேற்றம் பெறுவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய வழிமுறைகள் யாவை? ஆண்மை ஈடேற்றத்துக்கான வழிமுறைகளை குறிப்பிடுக. எப்படி வேணாலும் எழுதலாம் பிள்ளையர். ஆண்மை ஈடேற்றத்துக்கான வழிமுறைகளை குறிப்பிடுக. சரியா? ஆண்மை ஈடேற்றத்துக்கான வழிமுறைகள். அடுத்து பிள்ளையர், விரதம் பற்றி கூறியவர் யார்? விரதம் பற்றி கூறியவர் யார்?
விரதத்துக்கான வரைவிலக்கணத்தை தருக அல்லது குறிப்பிடுக. திருப்பி சொல்லுங்களேன். விரதத்துக்கான வரைவிலக்கணத்தை குறிப்பிடுக. அழகா இருக்கா? எப்படி தெரியுமா? நீங்க அப்படி இருந்து போடுறேன். இப்படியே போனா அப்படித்தான் வரணும். இப்படியே போனா அப்படித்தான் வரணும். இப்படி வருது. இந்த சைடால போறதானே. அப்படியே இந்த சைடு இடம் பார்த்தாங்க. இல்ல வராது. இந்த பக்கமால கொண்டாந்து இப்படி கொண்டு போகணும். அப்படி கொண்டாடணும். மத்த பக்கம். அப்படித்தான் போகணும். நான் வேற மாதிரி இருக்கேன். அப்படி இயலாது. எழுதுற முறை இருக்கே. சரி அப்பல விரதத்துக்கான வரைவிலக்கணத்தை குறிப்பிடுக. அடுத்து விரத காலங்களில் மேற்கொள்ளும் பொதுவான செயற்பாடுகளை தருக. திருப்பி சொல்லுங்களேன். விரத காலத்தில் மேற்கொள்ளும் பொதுவான செயற்பாடுகளை தருக. விரதங்களை அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? விரதங்களை அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? விரதங்களை அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் யாவை? அடுத்து விரதங்களை வகைப்படுத்தி உதாரணம் தருக. விரதங்களை வகைப்படுத்தி உதாரணம் தருக. எவ்வளவு நேரம் பிடிக்கும் பிள்ளைகளுக்கு விட எழுத? சொல்லுங்களேன் டீச்சர். கேள்வி விளங்கல? சொல்லுங்களேன் டீச்சர். கேள்விய விரதங்களை வகைப்படுத்தி உதாரணம் தருக. எவ்வளவு நேரம் கௌஷிகா வேணும் எழுதுறதுக்கு விட? 15 நிமிஷம் டீச்சர். வசீகரணி 10 minutes டீச்சர். சரி குயிக்கா செய்யுங்க பாப்போம். மைக் ஆஃப் பண்ணிடணும், வீடியோ ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணக்கூடாது. குயிக்கா செய்யுங்க. 10 நிமிஷம் தாரேன். 10 நிமிஷம் தாரேன், குயிக்கா செய்யுங்க.
செய்துட்டேன் டீச்சர். செஞ்சுட்டேன் டீச்சர். செஞ்சுட்டேன் டீச்சர். எழுதியாச்சா பிள்ளைகள்? எழுதிட்டேன் டீச்சர். டீச்சர். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு நேஹா டீச்சர். ஆ முடிச்சாச்சு டீச்சர். பாப்பமா பிள்ளைகள அப்ப டீச்சர் முடிச்சாச்சு டீச்சர். ஆ இப்ப எனக்கு சொல்லுங்க, ஆன்ம ஈடேற்றத்துக்கான வழிகள். ஆன்மா ஈடேற்றம் பெறுவதற்கு வழிகள் என்னன்னா சொல்லப்படுது? ஆ? என்ன ஹரிஷான்? ஹரிஷான் எழுதலையா? விரதம் அனுஷ்டித்தல். விளங்கல? விரதம் ஆ, விரதம் அனுஷ்டித்தல். விரதம் அனுஷ்டித்தல். காலை மாலை இறைவனை வணங்குதல். காலை மாலை இறைவனை வணங்குதல். தீட்சை பெறுதல். தீட்சை பெறுதல். சைவ நாட்பாதங்களை கடைபிடித்தல். சைவ நாட்பாதங்களை கடைபிடித்தல். சிவ சின்னங்களை அணிதல். அடுத்து அடுத்து குருலிங்க சங்கம வழிபாடுகளை மேற்கொள்ளுதல். திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. விரதம் அனுஷ்டித்தல், காலை மாலை இறைவனை வணங்குதல், தீட்சை பெறுதல், குருலிங்க சங்கம வழிபாடுகளை மேற்கொள்ளுதல், சைவ நாட்பாதங்களை கடைபிடித்தல். சரியா? அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க. அடுத்து விரதம் பற்றி கூறியவர் யார்? ஆறுமுக நாவலர். விரதத்துக்கான வரைவிலக்கணம் மனம் பொறிவழியாகாத நிச்சப் பொருட்டு உணவை விடுத்தென்னும் மனம் வாக்கு காயம் மூன்று நாளை வரைவிலக்கணம்னு சொல்ற நேரம் பிள்ளையாது. வரைவிலக்கணம்னு சொல்ற நேரம் பிளவிட இயலாது. அந்த வரைவிலக்கணத்தை ஃபுல்லா எழுதணும். வரைவிலக்கணத்துல ஒரு சொல் குறைவில்லாம ஃபுல்லா பாடமாக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, விரத காலங்களில் மேற்கொள்ளும் பொதுவான செயற்பாடுகள். விரத காலங்களில் மேற்கொள்ளும் பொதுவான செயற்பாடுகள்னு சொல்ற நேரம்
என்ன மிதுஷ ஆலயம் செல்தல், திருப்பதிகம் பாடுதல், தியானம் செய்தல். மிதுஷனாவுக்கு கவரேஜ் பிரச்சனை ஒன்று இருக்கு. சரியா? விரத காலங்களில் மேற்கொள்ளும் பொதுவான செயற்பாடுகள்னு சொல்ற நேரத்துல அதிகாலையில் எழுதல். சரியா? உடல் உள சுத்தங்கள், உடல் உள புற சுத்தங்களை மேற்கொள்ளுதல். சரியா? சுத்தமான பாத்திரத்தில் உணவு சமைத்தல், சுத்தமான பாத்திரத்தில் உணவு சமைத்தல். அடுத்து தான தர்மம் மேற்கொள்ளுதல், விரதங்களை நியதிப்படி அனுஷ்டித்தல். ஒவ்வொரு விரதத்துக்கும் நியதி இருக்கு. அப்ப விரதங்களை நியதிப்படி அனுஷ்டித்தல். அடுத்து ஆலய வழிபாடுகள் செய்தல், தான தர்மம் செய்தல். இதெல்லாம் என்னது? பொதுவான செயற்பாடுகள். சரியா? அடுத்து விரத காலங்களில் விரதங்களை அனுஷ்டிப்பதனால் கிடைக்கும் நன்மைகள். என்ன நன்மைகள்? ஒழுக்கம் மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துகிறது, கடவுள் மீது பக்தி கொள்ளவும் உதவுகிறது, ஆன்ம ஈடேற்றம் பெறுகிறது, ஆன்மா ஈடேற்றம் பெறுகிறது. சரியா? அடுத்து ஐம்பொறி அடக்கங்கள் ஏற்படுது, உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. சரியா? கடவுள் நம்பிக்கை ஏற்படுது, புண்ணியங்கள் தான தர்மம் செய்யற நேரம் பஞ்சமா பாதகங்களை தவிர்க்கிறோம், விழுமிய பண்புகளை கடைபிடிக்கிறோம். அப்ப நிறைய நன்மைகள் இருக்கு. சரியா? அடுத்த பிளேயர் விரதங்களை வகைப்படுத்தி உதாரணம் தர சொன்னேன். இப்ப வகைப்படுத்தி நீங்க எப்படி முதலாவது வகைப்படுத்தி இருப்பீங்க? நாள் விரதம் அல்லது வார விரதம். அப்ப அதுக்கு உதாரணம் நீங்க கொடுத்திருக்கணும். என்னது? செவ்வாய், வெள்ளி, சனி, சோமவாரம். இப்படி நீங்க நாள் விரதம் அல்லது வார விரதம்னு வகைப்படுத்தி இருக்கணும். உதாரணம் கேட்டிருந்தேன் தானே. அடுத்தது திதி விரதம் அல்லது பட்சம், திதி அல்லது பட்சம்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் சதுர்த்தி. ஏன் பிள்ளைகள் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தின்னு வருது? சதுர்த்தி யாருக்குரியது? சதுர்த்தி விநாயகருக்கு உரியது. அதுல வளர்பிறையில வாரது சதுர்த்தி, தேய்பிறையில வாரது சங்கடகர சதுர்த்தி. சரியா? அப்ப பாருங்க, சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, ஏகாதசி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், இது எல்லாம் எதுக்குள்ள வரும்? இதுல பட்ச விரதம் அல்லது திதி விரதம். அடுத்து நட்சத்திர விரதம் அல்லது மாத விரதம், நட்சத்திர விரதம் அல்லது மாத விரதம். அதுல நீங்க பாருங்க, பங்குனி திங்கள், பங்குனி உத்தரம், மாசி மகம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், வைகாசி விசாகம், ஆடி இதுல வரும். மாசி மகம் வரும். அடுத்து ஆடி பூரம் வரும். இதெல்லாம் இதுல வருது? மாத விரதம் அல்லது இதுல நட்சத்திர விரதத்துக்குள்ள வரும். அடுத்து கடவுளுக்குரிய விரதம் இது சிவராத்திரி, நவராத்திரி, கேதார கௌரி, கந்த சஷ்டி, வரலட்சுமி, இதெல்லாம் வரும் இதுக்குள்ள கடவுளுக்குரிய விரதம். இப்படி வகைப்படுத்தினீங்களா? அடுத்து பாருங்க, இவ்வளவு வினாக்கள். டீச்சர், முன்னோர்களுக்கு உள்ள விரதமும் வருமா டீச்சர்? என்னம்மா? அமாவாசையும் வருமா? அது திதி விரதத்துக்குள்ள வரும், திதி அல்லது பட்சம். சரியா? அடுத்தது பாருங்க, விரத வகைகள்ல நாங்க முதலாவது பார்க்க போறோம். என்ன விரதம்? நாள் விரதம் அல்லது வார விரதம்னு சொல்லுவோம். அதுல எதை பத்தி பார்க்க போறோம்? வெள்ளிக்கிழமையை பத்தி பார்க்க போறோம். சரியா? வெள்ளிக்கிழமை இந்துக்களுக்கு புனிதமான நாள் தானே. எல்லா நாளும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. எல்லா நாளும் கோயிலுக்கு போகலாம். ஆனாலும் நாங்க வெள்ளிக்கிழமையில கட்டாயம் என்ன செய்யணும்?
கோயிலுக்கு போகணும்னு சொல்லப்படுகிறது. இந்துக்களுக்கு ஒரு புனிதமான நாள் வெள்ளிக்கிழமை. சரியா? அப்ப அத நாங்க வெள்ளிக்கிழமை இன்னொரு பேர் சொல்றோம் பிள்ளைகள், சுக்கிரவாரம். சுக்கிரன், வெள்ளிக்கு ஒரு பேர் இருக்கு, என்னது? சுக்கிரன். அப்ப சுக்கிரவாரம்னு சொன்னா வெள்ளிக்கிழமை. சுக்கிரவாரம்னு சொன்னா என்னது? வெள்ளிக்கிழமை. சரியா? அப்ப இந்த வெள்ளிக்கிழமை நாங்க யார் யாருக்கெல்லாம் விரதம் இருக்கணும்னு சொன்னா, முருகனை நினைச்சு இருக்கலாம், அம்மனை நினைச்சு இருக்கலாம், பிள்ளையார நினைச்சும் இருக்கலாம். இந்த கடவுள்களை நினைத்து நாங்க வெள்ளிக்கிழமைகள்ல விரதம் இருந்து ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபடுதல் வேண்டும். இப்ப பொதுவா வெள்ளிக்கிழமைகள்ல பாருங்க, நாங்க வீடுகளை சுத்தம் செய்து அன்றைய தினம் நாங்க விசேட வழிபாடுகளை செய்வோம் வீட்டுல. அடுத்து சைவ உணவுகளை நக்காயிட்டுமா ஒரு டிப்ரெஷன் அந்த நேரம் அந்த குட்டி சரி நாக்கத்துல அந்த இடத்துல குட்டி புள்ளிய உட்கார வச்சுட்டாங்க. பேக் அதே இடத்துல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல எடுக்க முடியல. சரி சரி, நான் அடுத்த அக்கா கூட சொல்றேன். சரியா? அப்ப பாருங்க, சைவ உணவுகளை உண்றது, அடுத்த ஆலயத்துக்கு செல்றது, மற்றது தான தர்மங்கள் செய்யறது, இதெல்லாம் நாங்க அந்த வெள்ளிக்கிழமையில செய்யலாம். பிள்ளை வெள்ளிக்கிழமையில ஒண்ணு என்ன செய்யலாம், உபவாசம் இருக்கலாம். உபவாசம்னா நாங்க முழு நாளும் உணவு அருந்தாது இருக்கிறது தான் உபவாசம். அப்படி இருக்கலாம். அப்படி இயலாதவங்க ஒருவேளை உணவை உட்கொண்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அதுல விரத வரைவிலக்கணத்திலே இருக்கு, உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். சரியா? அப்ப உணவை விடுக்கிறோம் அல்லது சுருக்குறோம், இந்த ரெண்டுலயும் ஏதாவது ஒண்ணு நாங்க வெள்ளிக்கிழமையில செஞ்சு விரதம் அனுஷ்டிக்கலாம். அடுத்து பாருங்க, பொதுவா வெள்ளிக்கிழமைகள் ஆலயத்திலையும் விசேட பூசைகள் இடம்பெறும். அடுத்து வீட்டுகள்லையும் நாங்க வளமையை விட விசேடமா அன்னைக்கு பூசை செய்வோம். பாடசாலையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டு பிரார்த்தனைகள் இடம்பெறும். ஏன்னா சிவபுராணம் படிச்சு பஜனைகள் படிச்சு கூட்டு பிரார்த்தனை இடம்பெறும். சரியா? அடுத்தது பாருங்க, சொல்லப்படுது எல்லா வெள்ளிக்கிழமையும் விரத நாளாக இருந்தாலும் ஐப்பசி மாதத்துல வார வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரியது. அப்ப எல்லா கிழமைகள்ல 4 நாள் வெள்ளிக்கிழமை வரும். அப்ப அந்த கிழமையெல்லாம் நாங்க விரதம் அனுஷ்டிக்கலாம். அப்படி இயலாதவங்க கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா, ஐப்பசி மாதத்துல வார வெள்ளிக்கிழமைய கட்டாயம் அனுஷ்டிக்கணும்னு சொல்றாங்க. சரியா? அப்ப எம்மாதத்து வெள்ளிக்கிழமை சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னா ஐப்பசி மாதத்து வெள்ளிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது. இப்ப வெள்ளிக்கிழமை விளங்குச்சா என்னங்கிறது? அடுத்து பாருங்க, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நாங்க மங்களவாரம்னு சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு பேர் இருக்கேன்னா மங்களவாரம். அதே மாதிரிக்கத்தான் எல்லா செவ்வாய்க்கிழமையும் நாங்க விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வழிபடலாம். சரியா? அதுலயும் ஆடி மாசத்துல வார செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இப்ப முருகன், அம்மாள், வீரபத்திரர், வைரவர், இந்த கடவுள்களை நோக்கி நாங்க என்ன செய்யறோம், செவ்வாய்க்கிழமை விரதம் அனுஷ்டிக்கிறோம். இன்னொன்னு சொல்றாங்க, செவ்வாய்க்கு இன்னொரு பேர் இருக்கு, மங்களகாரன். செவ்வாய்க்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? மங்களகாரன். இப்ப பார்ட் 1க்கு கோடடிக்கிறதுக்கு வரும். மங்களகாரன் என அழைக்கப்படுபவர் யார்? அப்படி இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை வேறு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப எல்லா செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது தான். அதுலயும் பாருங்க, இந்த ஆடி செவ்வாய் பொதுவா நீங்க கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஆடி மாச செவ்வாய்க்கிழமை வீட்டுகள்ல எல்லாம் போவாங்க. என்ன செய்வாங்க சொல்லுங்க பாப்போம். துர்க்கைக்கு விளக்கு ஏற்றுவாங்க டீச்சர். யார் போடுவா? சரி, யார் போடுறா? சுமங்கலி பெண்கள். அம்மா சுமங்கலி பெண்கள் போயிட்டு போடுவாங்க. அப்படி இல்லாட்டி திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் வேண்டி போடுவாங்க. அப்ப ஆடி செவ்வாய் பெண்களால பொதுவா துர்க்கைக்காக நாங்க என்ன செய்வோம், அம்பிகையை துர்க்கையாக நினைத்து அந்த தேசிகா பூசை எல்லாம் செய்வோம். அப்ப 7 செவ்வாய்க்கிழமைகள் அம்பிகைக்கு உரியது. ஆடி மாசத்துல நாங்க
செவ்வாய்க்கிழமையை அனுஷ்டிப்போம். அப்ப எந்த செவ்வாய் போகலாட்டியும் ஆடி மாசத்து செவ்வாயில போயிட்டு நாங்க அது பொதுவா நடக்கும் பிள்ளைகள். இந்த ஆடி செவ்வாய்ங்கிறது எல்லா கோயில்களையும் பொதுவா நாங்களுமே அத பொதுவா செய்யற ஒரு வழக்கம் இருக்கு. ஆனா அந்த வெள்ளிக்கிழமை பொதுவா குறைவு. சரியா? அப்ப பாருங்க, இந்த ஆடி செவ்வாய் சுமங்கலி பெண்களால அல்லது திருமணமாகாத பெண்களால அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 7 செவ்வாய்க்கிழமைகள் அம்பிகையை பூசித்து வழிபடுவாங்க. சரியா? அப்ப அதே மாதிரிக்குதான் நாங்க வெள்ளிக்கிழமைகளுக்கு எப்படி விரதம் இருக்கிறோமோ அதே மாதிரிக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் நாங்க விரதம் இருந்து அனுஷ்டிப்போம். அப்ப இது விளங்குச்சா? வெள்ளியும் செவ்வாயும் விளங்குச்சா? ஓ டீச்சர். இது என்ன விரதம்? இது என்ன விரதம்? நாள் விரதம் டீச்சர். நாள் விரதம். நாள் விரதம்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி தின விரதம். வார விரதம். வார விரதம் டீச்சர். நாள் விரதம்னு சொல்லுவோம் அல்லது வார விரதம்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இது ரெண்டும் விளங்குச்சா? ஓ டீச்சர். விளங்குச்சு டீச்சர். அடுத்து பாருங்க, தை மாசம், தைப்பூசம். இது எந்த விரதம்? மாத விரதம்னு சொல்லுவோம். ஏன்? தை மாசத்துல வருது. நட்சத்திரம் என்ன இருக்கு? பூசம். அப்ப நட்சத்திர விரதம். சரியா? நட்சத்திரங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு தெரியுமா? 27. வெரி குட். 27 நட்சத்திரங்கள் இருக்கு. எத்தனை நட்சத்திரம் இருக்கு? 27. அஸ்வினில இருந்து ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம் இருக்கு. வசீகரணி என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம் டீச்சர். நேகா? அனுஷ நட்சத்திரம் டீச்சர். ரூபிகா? உத்திரட்டாதி டீச்சர். கௌஷிகா? என்னது? யதுர்ஷன்? அதுர்ஷன்? கேட்டை நட்சத்திரம் டீச்சர். கேட்டை. மிதுர்ஷனா? மகம் டீச்சர். மகம் மகம். வேற யார் இருக்கீங்க? விதாத்? பரணி டீச்சர். பரணி. கௌசிகா என்ன? மிருகஸ்ரீடம். மிருகஸ்ரீராம். மிதுன்? மிதுன்? மகம் டீச்சர். மகம். அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கு. நீங்க என்னைக்கு பிறந்த நேரத்தன்னைக்கு நாளன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கோ அதுதான் நட்சத்திரம். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் வரும். சரியா? அப்ப 27 நட்சத்திரங்கள் இருக்கு பிள்ளைய. அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தை மாசத்துல பூச நட்சத்திரம் எப்ப வருதோ அன்னைக்கு தைப்பூசம். இப்ப எங்கட தைப்பூசம் முடிஞ்சு. யாருமா? என்னது? விளங்கல. யாரோ என்னவோ சொன்னீங்க, விளங்கல. சரியா? அப்ப பூசம்னு சொல்றது 8வது நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துல 8வது நட்சத்திரம் தான் என்னது? பூசம். அந்த பூச நட்சத்திரம் தை மாசத்துல வாரதான் நாங்க தைப்பூசம்னு சொல்லுவோம். பொதுவா இந்த தைப்பூசம் மாத விரதங்கள் எல்லாமே பௌர்ணமி நாளாக இருக்கும் பிள்ளைகள். போய தினமாக இருக்கும். சரியா? அதோட ஒட்டிதான் அந்த மாத விரதங்கள் வரும். சரியா? அப்ப இது ஏன் இந்த தை மாசத்துல வார அந்த நாள் தைப்பூசம் ஏன் விசேடத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா, ஏன் நாங்க விரத நாளாக அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள் தைப்பூசம். சரியா? உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாளாக இருக்கு. அடுத்து பாருங்க, சிவசக்தி ஐக்கியத்தை காட்டும் நாள். சிவனுக்கும் சக்தியும் ஐக்கியத்தை காட்டுற நாளாக சொல்லப்படுது.
முருகனுக்குரிய நாள். முருகனுக்கு உரிய நாள். அதனாலதான் இந்த நாளை நாங்க விரத நாளாக கொண்டு இத நாங்க அனுஷ்டிக்கிறோம். சரியா? அப்ப யார் யாருக்கெல்லாம் அனுஷ்டிக்கிறோம்னா முருகனை நினைச்சு அனுஷ்டிக்கிறோம். அம்பிகை, அடுத்து நடராஜர். சிவன் சக்தி ஐக்கியம். அப்ப அங்க நடராஜரும் அம்பிகையும் வாராங்க. முருகனுக்குரிய நாள்னு சொல்லப்படுகிறது. அதனால இந்த தெய்வங்களை நினைச்சு நாங்க என்ன செய்யறோம்? இந்த தைப்பூசத்தை நாங்க அனுஷ்டிக்கிறோம். அடுத்து சொல்றாங்க பிள்ளைகள், இந்த தைப்பூசத்தன்னைக்கு பொதுவா பால் குடம் எடுத்து காவடி எடுத்து முருகனை வழிபடுறதும் இடம் பெறுகிறது. சில ஆலயங்கள்ல அந்த நாட்கள்ல அந்த இதுவும் இருக்கு. அடுத்து சொல்றாங்க, இந்த நடராஜ பெருமான் இருக்கிறார் தானே, சிவபெருமான் இருக்கிறார் தானே. இந்த நடராஜ பெருமான் நடனம் புரிந்தது தைப்பூசத்துலன்னு சொல்றாங்க. அந்த எந்த நடனம்? பஞ்சகிருத்திய நடனம் இருக்குதே, அதை என்ன செஞ்சாருன்னு சொன்னா சிதம்பரத்துல. திருவாதிரை இல்ல, சரியா? மார்கழி திருவாதிரை வேற. இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தைப்பூசத்தன்னைக்கு தான் சிதம்பரத்துல நம்ம நடராஜ சிவபெருமான் என்ன செஞ்சாருன்னா வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் அவங்க எல்லாம் பாக்குற மாதிரிக்கே அங்க இருக்கிற அடியார்கள், தில்லை 3000 அடியார்களும் காணும்படியாக அந்த பஞ்சகிருத்திய நடனத்தை ஆடினதாக சொல்லப்படுகிறது. நடராஜ வடிவம் இருக்கே, அந்த நடனத்தை நிகழ்த்தினது தைப்பூசத்தன்னைக்கு. அடுத்து சொல்றாங்க, வாயும் வர்ணன் அக்கினி தேவர்களின் சிவனின் அதீத சக்தியை பெற்ற நாளாக சொல்லப்படுகிறது. சிவபெருமாண்ட அருளை பெற்றிருக்காங்க. என்னன்னா வாயு, வர்ணன், அக்கினி இவங்க எல்லாம் சிவபெருமாண்ட அருளை பெற்ற நாளும் இந்த தைப்பூச தினத்துலதான். அப்ப அதனாலதான் இந்த தைப்பூசத்தை நாங்க விரத நாளாக அனுஷ்டிக்க. அப்ப பாருங்க, நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு. உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள்னு சொல்றோம். அடுத்து சிவன் சக்தி ஐக்கியத்தை காட்டும் நாளாக சொல்றோம். முருகனுக்குரிய விசேட நாளாக சொல்றோம். அடுத்து சிவபெருமான் பஞ்சகிருத்திய நடனத்தை நிகழ்த்தினது அன்றைய தினம்தான். வாயு, வர்ணன், அக்கினி சிவனுடைய சக்தியை பெற்றதும் அன்றைய தினம்தான். அப்ப அதனாலதான் அந்த நாள்ல பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறனால அந்த நாளை நாங்க விரத நாளாக கொண்டு நாங்க விரதம் அனுஷ்டிக்கிறோம். சரியா? அப்ப அதே தவிர அந்த தைப்பூசத்தன்னைக்கு பொதுவா நாங்க நல்ல காரியங்கள் நிறைய செய்வோம். சுப காரியங்கள், ஏடு தொடக்கிறது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரிக்க நல்ல நிகழ்வுகள், சுப நிகழ்வுகளும் இந்த தைப்பூசத்தன்னைக்கு செய்யறது வழக்கம். சரியா? கலைகளை ஆரம்பிக்கிறது நாங்க விஜயதசமியில ஆரம்பிப்போம். அதுல ஏலாம போனா இந்த தைப்பூசத்தன்னைக்கு நாங்க தொடங்கலாம். சரியா? அடுத்து சொல்றாங்க, இந்த தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்தின் தேவதையாகவும், சரியா? அதாவது தேவர்களின் குரு யாருன்னு சொன்னா பிரகஸ்பதின்னு சொல்றோம். அவர் அறிவின் பூச நட்சத்திரத்தின் தேவதையாகவும் அறிவின் தேவதையாகவும் தைப்பூச தினத்துல அவருக்கு அறிவு இறைவனை வணங்கி அறிவு கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. சரியா? அடுத்து அந்த தைப்பூசத்தன்னைக்கு அதிகாலையில எழுந்து நீராடி ஆலய தரிசனம் செய்யறது, அடுத்து உணவை விடுத்து சுருக்கி புது அரிசியில உணவு சமைத்து சாப்பிடுறது, இரவு நேரத்துல பலகாரம் சாப்பிடுறது, இதெல்லாம் நாங்க செய்யலாம் தைப்பூசத்தன்னைக்கு. அடுத்து நான் சொன்னேன், இந்த சுபகாரியங்கள் நிறைய இந்த தைப்பூச நாள்ல செய்யலாம். ஏடு தொடக்கிறது, தீச்சை பெறுறது, காது குத்துறது, மூக்கு குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இந்த தைப்பூசத்தன்னைக்கு நாங்க செய்யலாம். சரியா? அப்ப விளங்குச்சா இப்ப தைப்பூச விரதம்? அப்ப நான் வினாக்கள் கொடுத்துட்டேன் தானே. இதுல நாள் விரதத்துல உள்ள வினாக்களை நான் அடுத்த கிளாஸ்ல தாரேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நான் வினாக்கள் கொடுத்துட்டு தான் அடுத்த கிளாஸ் நான் தொடங்கணும். அப்ப நாள் விரதத்துல வெள்ளி, செவ்வாய், அது தைப்பூசம், இதுல நாங்க வினாக்கள் செய்யணும். சரியா? நான் மறந்துட்டாலும் நீங்க மறக்க கூடாது. மாசி மகம்
மாசி மகம் அதுக்கு பிறகு படிப்போம். சரி சரியா? அப்ப மாசி மகம் படிக்கிறதுக்கு முன்னுக்கு நாள் விரதமும் தைப்பூசமும் வினாக்கள் எழுதணும். நீங்க ஞாபகப்படுத்திடணும் எனக்கு. டீச்சர். சரி. அப்ப முடிப்பேன் பிள்ளை இன்னைக்கு. குட் நைட். Good night, teacher. Thank you, Bye teacher. teacher. Bye, Thank you teacher. teacher. Good night teacher. Bye, teacher. Thank you, teacher. Good night, teacher. Bye, teacher.